நீங்கள் அம்மா தம்பி குழந்தைங்க எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஊர் கிளம்புறாங்க. சரி அதுக்கு முன்னாடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்வீட் ஒன்று செஞ்சு தரலான்னு சொல்லிட்டு முட்டை மிட்டாய் செய்ய ஆரம்பித்தேன். ஆல்ரெடி இந்த முட்டை மிட்டாய் நம்ம செஞ்சுருக்கோம். அது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுப்பில் ஸ்டவ்வில் வந்து செஞ்சுருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஓவனில் செய்ய போகிறோம். அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் எடுத்துக்கிட்டேன். அதை நல்லா சுண்ட காய்ச்சணும். இந்த அளவுக்கு பால்கோவா மாதிரி வரணும். உங்களுக்கு ரெடிமேடாக பால்கோவா கிடச்சிச்சின்னா நீங்கள் வந்து ஸ்வீட்லெஸ் பால்கோவா வாங்கிக்கலாம். 10 முந்திரி 10 பாதாம் இது ரெண்டையும் சேர்த்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு வந்துடணும். அதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சோம்ல அந்த பால்கோவால தேவையான அளவுக்கு சர்க்கரை, 50 கிராம் அளவுக்கு நெய், அது கூட நம்ம அரைச்சி வச்ச பாதாம் முந்திரி பேஸ்ட் இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கணும். இதெல்லாம் கலக்கும் போது ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு தான் நம்ம கலக்கணும். இது கூடவே ஒரு 6 முட்டை அளவுக்கு உடச்சிக்கிட்டேன். முக்கியமாக வந்து பார்த்தீங்கன்னா இதில் முட்டையோட தோல் கொஞ்சம் கூட இருக்கக்கூடாது. உடச்சி வச்ச 6 முட்டையும் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளேவருக்காக குங்குமப்பூ கொஞ்சம் சேர்த்துக்கிட்டேன். எல்லாம் ஒன்னோட ஒன்று நல்லா கலந்து வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கணும். ஸ்டவ் ஆன் பண்ணி ஓரளவுக்கு கொஞ்சம் குக் ஆகணும். பதம் வந்து இந்த அளவுக்கு வர அளவுக்கு நல்லா கைவிடாமல் கிண்டி விட்டுட்டே இருக்கணும். இந்த அளவுக்கு பதம் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டு ஒரு பிளேட்டில் பட்டர் ஷீட் போட்டு அதில் வந்து நெய் அப்ளை பண்ணிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்ச மிட்டாய் பேஸ்ட்டை வந்து இதில் சேர்த்துட்டு அப்படியே சமமாக இருக்கிற அளவுக்கு நல்லா பரப்பி விட்டுக்கணும். மேலே அங்கங்கே கொஞ்சம் நெய் இருக்கிற மாதிரி கொஞ்சம் அப்ளை பண்ணிக்கணும். இது வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஈஸியான ப்ராசஸ் தான். ஆனால் பார்க்கும்போது கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி தெரியும். ரெடிமேடாக பால்கோவா கிடைச்சா கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும். ரெடிமேடாக பால்கோவா இல்லாத பட்சத்தில் நம்ம மில்கை வந்து நம்ம பால்கோவா மாதிரி ரெடி பண்ணுறோம்ல அந்த ப்ராசஸ் தான் கொஞ்சம் டைம் ஆகும். அதுக்கப்புறம் ரெடி பண்ண அந்த முட்டை மிட்டாய் பேஸ்ட்டை வந்து ஓவனில் 180 டிகிரியில் ஃப்ரீ ஹீட் பண்ணி ஒரு 40 நிமிஷம் போல் வேக வச்சு எடுத்துட்டேன். போன டைம் செஞ்சதை விடவே இந்த டைம் இன்னும் கொஞ்சம் எனக்கு அளவு முறைகள்லாம் கரெக்டாக தெரிஞ்சிச்சு. போன டைம் ரொம்ப திகட்டுற அளவுக்கு நெய் சக்கரெலாம் போட்டிருந்தேன். இப்போ என்னுடைய டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி கொஞ்சம் வந்து பார்த்தீங்கன்னா நெய்யும் சக்கரையும் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா ரொம்ப திகட்டிடுது. முட்டை மிட்டாய் வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. அடுப்பில் செய்யும்போது மேலே வந்து இந்த ப்ரௌன் கலர் வரவே இல்லை. இதை ஓவனில் செய்யும்போது சூப்பராக வந்து ப்ரௌன் கலரில் வந்துருச்சு. ஒரு டைம் முட்டை மிட்டாய் ஆசையாக இருக்குன்னு கடையிலே வாங்கி சாப்பிட்டேன். இருந்தாலும் நம்ம வீட்டில் செய்கிற அளவுக்கு எனக்கு டேஸ்ட் அந்த அளவுக்கு வரலங்க. இப்போ ரெடி பண்ண முட்டை மிட்டாய் டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு குழந்தைங்களுக்குலாம் கொடுத்துட்டேன். தம்பி வீட்டு குழந்தைக்கெலாம் ரொம்ப பிடிச்சிருச்சு. அவங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணி சாப்பிட்டாங்க. ஊருக்கு போனதுக்கப்புறம் செஞ்சோம்னா கண்டிப்பாக என் தம்பி வீட்டு பையன் திட்டுவான். அதனால் அவங்க இருக்கும் போதே அவங்களுக்கு கொஞ்சம் செஞ்சு கொடுத்துட்டேன். அப்புறம் அப்பா ஊருக்கு போயிட்டாரு. அவருக்கும் கொஞ்சம் பேக் பண்ணி அனுப்பியாச்சு.